கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னும் ஒரு உற்சாகமான ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் நம்மை கிருபையாக இந்த காலவேளையை அவருடைய சமூகத்தில் கொண்டு அமர செய்திருக்கிறார். நாம் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து ஒரு தேவனுடைய சமூகத்தில் வருவதே ஒரு முக்கியமான ஒரு ஜெயம், ஒரு முக்கியமான ஒரு பலன். சாத்தான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, நம்ம யாரையும் ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல, ஆனால் சேர்ந்து வந்துட்டால், குடும்பமாக வந்துட்டால் அவங்க ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தானாகவே அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். அது தடை செய்யும்படியாக எவ்வளவா போராடுகிறான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கால வேளையிலே குடும்பமாக அவர் சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பது தேவன் நம்ம மேல் பாராட்டின ஒரு பெரிய கிருபை, அவர் தயவு, அவர் பெரியது. ஆமென். அதை உணர்ந்தவர்கள் மாத்திரம் இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட்டு வந்து நிற்கிறோம். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சென்று சொல்லுவோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே ஒப்பு கொடுத்து, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாம் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. முழு மனதோடு சொல்லுவோம் துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. ஒருவருக்கே மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. சரி சொல்லுவோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அலங்கார அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆமென். துதிக்கிற நமக்கு என்னாலுமே ஜெயம்தான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை அதிகமாக கேட்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். தேவன் பலரோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஒரு வார்த்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். எத்தனை பேர் வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க? ஆமென். இப்போ பாடப்போகிற பாடல் அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. பெற்றுக்கொண்டவங்க வார்த்தையை விசுவாசித்து தேவன் எனக்கு செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார், நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை பற்றி கொண்டு நாம் பாடும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் வார்த்தைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால்
நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அந்த தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். சொல்லுவோம், மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் என் தேவைகள் எல்லாம் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் வார்த்தைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுவோம், யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் ஆமென் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் என்னை யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஒரு விசை யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். நாம் பாடினது போலவே தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த கடந்த நாட்கள் வந்த வார்த்தையும் அதுதான். உனக்கு என்ன தேவை அதை நான் நிறைவேற்றுவேன் என்று தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். உன்னை விடுவிப்பேன் என்று பேசியிருக்கிறார். உன்னை ரட்சிப்பேன் என்று பேசியிருக்கிறார். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கேட்ட வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு பாடலை பாடப்போகிறோம். எத்தனை பேர் இந்த காலவேளையில் ஒரு ஆண்டவரோட கரத்திலிருந்து ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? நாம் எதிர்பார்த்து வரும்பொழுது தான் நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலாக தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார்.
ஏதோ ஒரு காரியத்தை கூட எதிர்பார்த்து வந்திருக்க நம்மை தேவன் அதை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து செல்ல அவர் விடவே மாட்டார். அவருடைய வல்லமை நேற்று ஊற்றப்பட்டது. அவருடைய ஆவியானவர் நம்மோடு அதிகமாக கிரியை செய்த நம்ம பார்த்தோம். அந்த ஆவியானவர் கூட நம்ம இன்னைக்கு அந்த வல்லமைக்காக வாஞ்சிக்க போகிறோம். ஆனால் பாட போகிறோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. கரங்களை தட்டுவோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. கரங்களை தட்டி கேட்போம். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக. வல்லமையோ வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தேகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. வாஞ்சையோடு அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. சேர்ந்து கேட்போமே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்றவே. சென்று கேட்போம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்றவே. நீச்சலாலும் கொண்டு சென்று நீங்க செய்யுமே, நதியாய் பாய்ந்திடவே. ஆமே. நீச்சலாலும் கொண்டு சென்று எங்களை நதியாய். ஓ வல்லமை அப்பா வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக. ஓ வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே. சேர்ந்து வாஞ்சியோடு கேட்போம். அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்னியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்னியை ஊற்றிடுமே. ஓமே வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய். வல்லமை அப்பா வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம்
அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக சேர்ந்து கேட்போம். ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே, உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. கரங்களை தட்டி சொல்லுவோம். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழு. ஓ வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஆமென். கர்த்தர் நல்லவர், உமக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். சில நிமிடங்கள் நம்முடைய இருக்கையில் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல நேரத்திற்காக, தேவன் கொடுத்த நல்ல சமயத்திற்காக, அவர் கிருபை உள்ளவராக, அவர் வல்லமை உள்ளவராக, மகிமை உள்ளவராக, அற்புதங்களை செய்கிறவராக, எல்லா நிலைகளிலும் நம்மை தேவன் நடத்தினதற்காக, எல்லா நிலைகளிலும் தேவன் நமக்கு உதவி செய்ததற்காக, எல்லா நிலைகளிலும் தேவ கிருபையை நம்முடைய மத்தியிலே தேவன் விளங்க பண்ணினதற்காக கொஞ்ச நேர வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறோம். ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம் ஆவியாலே என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே உம்மை போ என்னை மாற்றிடும் உம்மை போ என்னை மாற்றிடும். ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்ப இந்த காலவெளியிலே என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம் ஆவியினாலே. இயேசுவே உங்க இரத்தத்தினால் ஒரு விசை என்னை கழுவும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆவியானவர் இந்த காலவெளியிலே தேவனுடைய ஜனத்தை, தேவனுடைய சபையை அவர் சுத்தப்படுத்துகிற ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் உம் ஆவியாலே என்னை கழுவும் நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே உம்மை போ என்னை மாற்றிடும் உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை தள்ளாதீரும் சுத்த ஆவியே விலகாதீரும். சொல்லுவோம். என்னை தள்ளாதீரும் சுத்த ஆவியே விலகாதீரும். பரிசுத்த
சுத்த இருதயம் எனில் தாருமே, நிலை வர ஆவியை புதுப்பியுமே. பரிசுத்த இருதயம், பரிசுத்த இருதயம் எனில் தாருமே, நிலை வர ஆவியை புதுப்பியுமே. என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும், நான் சுத்தமாவே. என்னை கழுவும், என்னை கழுவும், நான் சுத்தமாவே. சுத்திகரியும், சுத்திகரி, நான் தூய்மையாவே, நான் தூய்மையாவே. ஓ உம்மை போல் என்னை மாற்றிடும் இயேசுவே, உம்மை போல் என்னை மாற்றிடும். என் பாவங்கள், என் பாவங்கள் எண்ணாதீரும், என் அக்கிரமங்கள் நீக்கியருளும். ஓ என் பாவங்கள் எண்ணாதீரும், என் அக்கிரமங்கள் நீக்கியருளும். கிருபையினால் எனக்கு இரங்கிவிடும், இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும். கிருபையினால் எனக்கு இரங்கிடும், இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும். என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும், உம் ஆவியாலே என்னை கழுவும், நான் சுத்தமாவே. சுத்திகரியும், நான் தூய்மையாவே. உம்மை போ ஏசப்பா. எத்தனை பேர் இந்த காலவெளியில உண்மையா சொல்ல விரும்புறீங்க? உம்மை போ. நன்றி மாற்றிடும், என் உதடுகள் திறந்த அருளும், உம் புகழை நான் அறிவித்திட. என் உதடுகள் திறந்த அருளும், உம் புகழை நான் அறிவித்திட. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். உற்சாக ஆவி, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். உற்சாக ஆவியை தாங்க செய்யும். என்னை கழுவு, நான் சுத்தமானேன், நான் சுத்தமா. சுத்திகரியும், சுத்திகரியும், நான் தூய்மையாவே. ஓ என்னை கழுவும், நான் சுத்தமா. சுத்திகரியும், சுத்திகரியும், இயேசுவே, நான் தூய்மையாவே. இயேசப்பா, உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல், உம்மை போல என்னை மாற்றுமே. உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல, உம்மை போல
சொல்ல விரும்புகிறீர்கள்? உம்மை போல என்னை மாற்றிடும், என்னை கழுவும், நான் சுத்தமாவே, நான் தூய்மையாவே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமூகத்திலே மனமுடைந்து தாவீது சொல்லுகிறார், இசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே, அப்பொழுது நான் சுத்தமாவே. இந்த காலவெளியில நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் தேவன் பரிசுத்தமாக்குறதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என்னை சுத்திகரியும் என்று, என் பாவங்களை மன்னியும் என்று, ஹல்லேலூயா, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ல ஆயத்தப்படுங்கள். என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே, சுத்திகரியும் உம் ஆவியாலே. என்னை கழுவும், நான் சுத்தமாவே, சுத்திகரியும், சுத்திகரியும், நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடுமையா, உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் எங்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுயா. உம்மை போல் நன்றி மாற்றிடும். ஆராதனை, எல்லாரும் செங்கு கைகளை உயர்த்தி ஆராதனை, உமக்கே ஆராதனை, 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 நன்றி, ஆராதனை, மகிமப்பா ஜனக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு, நன்றிப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த, உமக்குகந்த தூய பலியா ஒப்பு கொடுக்கிறோம். உடலை அர்ப்பணிக்கிறப்பா, உமக்குகந்த பலியா, இந்த உடலை அர்ப்பணித்து கொடுத்தே என்ன நடத்துங்கப்பா, நடத்தும் அபிஷேக ஆராதனை ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தட்டும். இந்த ஆராதனை ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி பாடு. ஆராதனை, ஆராதனை, நன்றி, ஆராதனை, இயேசுவே, ஆராதனை, ஒருமித்த குரலோடு கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய், தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய், நன்றி ராஜா. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியா, ஸ்தோத்திரப்பா, ஆவியானவரே, ஆவியான தேவனுக்கே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு சொல்லுங்கோ. உமக்கே ஸ்தோத்திரம், நன்றி இயேசப்பா, உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நல்ல கரங்களை தட்டி. ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். மீட்கப்பட்டவர்கள் தேவ சமூகத்திலே சீயோனுக்கு ஆனந்த களிப்புடன் வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியோடு ஆராதிப்பார்கள். மீட்கப்பட்டவர்கள் தேவ சமூகத்தில் ஒரு மனமாய் ஆராதிப்பார்கள். மீட்கப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் களி கூறுவார்கள். மீட்கப்பட்டவர்களை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகத்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தே, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தே, சஞ்சலம் தாவிப்பும் நீக்கிவிட்டே. நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை விடுதலையோடு பாட போகிறோம். துதிக்கு பாத்திரரே, இந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமானவரே. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே, எந்தன் சமாதானமே. யெகோவா ஷாலோம் நீரே, எந்தன் சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீ, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீ, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் கலங்கிடனே. அப்பா என்னோடு இருப்பதலா. யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடனே. அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. கரங்களை தட்டி. வந்தாலும் கலங்கிடனே. அப்பா நீர் என்னோடு இருப்பதனால் உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். ஓ
ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா நிசி, யெகோவா நிசி நீரே எந்தன் ஜெயக்கொடியே. யெகோவா நிசி நீரே எந்தன் ஜெயக்கொடியே. மனமகிழ்ந்து மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீர். மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீர். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே சொல்லுங்க பார்க்கலாம். உம்மையே ஆராதிப்பேன். என்ன வந்தாலும் நான் கலங்கிடனே அப்பா என்னோடு இருப்பதினாலே. கடந்த நாள் முழுவதும் அற்புதமாய் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்தாரே. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. சொல்லுவோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்குள்ள செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி நன்றியப்பா, நன்றியப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். நாம் செலுத்துகிற ஆராதனையிலே துதியும் கனமும்
அவருக்கே உரியதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, thank you. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களா என்னை அணைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபைகள் நம்மில் பெருக செய்தார். அவருடைய கரத்தினால் நம்மை அணைத்து கொண்டார். துதியும் கனம் எல்லாம் அவருக்கே உரியதாய் இருக்கிறது. சொல்ல போகிறோம் எல்லாரும் சேர்ந்து முழு இருதயத்தோடு. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களா என்னை அணைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். ஓ கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களா என்னை அழைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமும் எல்லாம் இயேசுவே உமக்கே தேவா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. மீண்டும் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்படி பாடுவோம். இசையா ஆராதனை ஆராதனை உமக்கே. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி வந்த போதிலும் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே செய்தீரே. ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போது நான் கூடவே இருப்பேன். நீ அக்கிலே நடந்துதான் போவாய், அது அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது, எதுவும் உன்னை சேதப்படுத்தாது, எந்த தீங்கும் உன்னை சேதப்படுத்தாது, எந்த ஆபத்தும் உன்னை தொடாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார். அவர் உன் வலது பக்கத்தில் இருக்கிறார். அவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். உன்னை சேதப்படுத்த நினைக்கிற சத்துருவினுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். அவர் தயவு, அவர் இரக்கம் உங்க மேல இருக்கிறதே, நம்ம மேல இருந்ததே. ஆகவே தான் இதுவரையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை நடத்தட்டும். இவருடைய நன்மையினால் கர்த்தர் நம்மளை நிரப்பட்டும். இவருடைய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மளை நிரப்பட்டும். மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும். எங்களை தாழ்த்தி நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார்.
மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் இருந்தார், மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பலுகி பெருகச் செய்தார், ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பலுகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன்மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வரலாம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். அதன் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவன் ஆனான். அல்லேலூயா. இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த வருடத்தில் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த வருஷத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த தேசத்திலே அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்கிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்தார். இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை வர வர விருத்தி அடைய செய்வார். குறுகி போக தேவன் அழைக்கவில்லை, குறுகி வாழ்வதற்கு தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விரிவாக்கப்பட போகிறது. எல்லா நிலைகளிலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்யும். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே அது விருத்தியை உண்டாக்காது. அது ஒரு குறுகிய நிலைக்குள்ளே இருக்கும், ஆரம்பித்த நிலையிலேயே இருக்கும், துவங்கின நிலையிலேயே இருக்கும். எதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ அங்கே ஒரு விருத்தியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வேலையா இருக்கலாம், உங்க தொழிலா இருக்கலாம், உங்க வியாபாரமா இருக்கலாம், உங்கள் கையின் பிரயாசமா இருக்கலாம், எதையோ ஒன்றை தொடங்கி எதையோ ஒன்றை ஆரம்பித்து அது ஆசீர்வாதமா இருக்கும் என்று நினைத்து ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்காமல் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்காமல் கொஞ்ச நாளா கொஞ்ச வருஷமா அப்படியே தான் இருக்குது, பரவாயில்ல, ஏதோ ஓடுது, ஏதோ குடும்பத்தை நடத்துறதற்குரிய வழி அதுல இருக்கு, ஏதோ ஒரு சின்ன காரியம் நமக்கு அதுல இருக்கு அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்வீர்களானால் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ விருத்தி அடைவாய், வர வர விருத்தி அடைவாய். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள். நேற்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு இருக்காது, கடந்த மாதம் இருந்தது போல இன்றைக்கு இருக்காது, கடந்த வருஷம் இருந்தது போல இன்றைக்கு இருக்காது. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நாளுக்கு நாள் பெருகுதல், நாளுக்கு நாள் விருத்தியாகுதல் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதாமையும் ஏவாளை கர்த்தர் ஆசீர்வதித்த பொழுது அதுதான் முதல் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட மனிதன்
தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட நபர்கள். ஏதோ ஒரு மனுஷனை உருவாக்கிட்டேன், ஏதோ ஒரு மனுஷியை உருவாக்கிட்டேன், அவங்க இந்த தோட்டத்தில் இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லாம கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், தனிமையாய் அவனை கர்த்தர் அழைத்தால், வேதம் சொல்லுகிறது அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்தாராம். பாருங்கள், அவனுடைய தகப்பனை விட்டு அவனை பிரித்தெடுத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, ஒன்றுமில்லாத நிலையில அவனுடைய வீட்டில் இருந்து எதையும் அவன் எடுத்துக்கொள்ளாமல் அவன் தனிமையாக தேவன் அழைத்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போகிறான். அடுத்து வேதம் சொல்லுகிறது, அவன் சீமானாய் இருந்தான். அவன் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கினார். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பாருங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு, ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு, இப்படியே அந்த ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கம். நான் சொல்லுகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கம் உங்கள் தலைமுறைக்கும் உண்டாக போகிறது, உங்கள் பிள்ளைகளுக்கும் அது வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. இல்ல, உங்கள் மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் உங்கள் மேல வைத்திருக்கிற தேவ ஆவியின் வல்லமையும் உங்களோட நின்று போகாது. அது உங்கள் சந்ததியின் மேல் வரும். அந்த ஆவி உங்கள் சந்ததியின் மேல் ஊற்றப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி பரிசுத்தவான்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்களை வர வர விருத்தி அடைய செய்து வாழ்ந்திருக்க செய்திருக்கிறார். நம் ஆண்டவரை தெரிந்து கொண்டதில், தேவனை நாம் தேடினதில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. உலகம் நம்மளை கவனிக்கிறது, இந்த சமுதாயம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இவங்க எப்போ பார்த்தாலும் ஜெபத்துக்கு போகிறாங்க, எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கர்த்தரை தேடுறாங்க, எப்போ கேட்டாலும் சொல்கிறாங்க சர்ச்சுக்கு போகிறேன், எந்த நேரம் கேட்டாலும் சொல்கிறாங்க சர்ச்சுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி அங்கே என்னதான் இருக்கோ தெரியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இப்படி எல்லாம் இவங்க ஓடி போகிறாங்க அப்படின்னு சொல்றதோடு நின்று விடாமல் நம்மை அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் தேவனை தேடுகிறபடினால் இவர்களுக்கு என்ன நடக்கிறது, இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, இவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று இந்த உலகம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் உங்களை கவனிக்கிறது என்றால், இந்த உறவுகள் உங்களை கவனிக்கிறது என்றால், உங்கள் குடும்பங்கள் உங்களை கவனிக்கிறது என்றால், ஒன்றை மட்டும் சொல்ல போகிறார்கள், உன்னை ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உனக்குள் ஏதோ ஒன்று வித்தியாசமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அவர் உன் எல்லைகளுக்குள்ளே இருக்கிறார், அவர் உன் எல்லைகளை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வருஷத்திலே ஆவியானவர் விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா. யோசபாத், இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு மனுஷனை விருத்தி அடைய செய்து பெரியவனாக்குகிற கர்த்தர். ஆமென். நம்ம பல நேரங்களில் நம்மளையே பெரியவர்களாக்கி கொள்ள முயற்சி செய்கிறோம். பல நேரத்தில் நம்ம சொல்றோம், நான் யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, நான் ஒரு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு பல நேரங்கள் நினைக்கிறோம். அருமையான மனிதர்கள் தங்களை தாங்களே பெரியவர்களாக்கி கொள்வது. அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களை பெரியவர்களாக காண்பிக்கிறது, அவர்கள் வாழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை அவர்களை பெரியவர்களாக மாற்றுகிறது, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகள் அவர்களை பெரியவர்களாக காண்பிக்கிறது. உலக மனிதர்கள் பார்க்கும்போது இப்படித்தான் சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உலகம் எப்படி ஒரு மனுஷனை பெரியவனா காண்பிக்கிறது, உலகத்தின் சில சூழ்நிலைகளை வைத்து, உலகத்தினுடைய சில பார்வைகளை வைத்து, ஓஹோ இப்போ ரொம்ப பெரிய ஆளு போல அப்படின்னு நினைக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான். உலகம் பணத்தை வைத்து பெரியவர்களாக காண்பித்துக் கொள்ளலாம், வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்தஸ்தை வைத்து பெரியவர்களாக காண்பிக்கலாம், தனக்கு உண்டான அதிகாரத்தை வைத்து பெரியவர்களாக காண்பிக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை பெரியவன் ஆக்காம நம்ம பெரியவர்கள் ஆக முடியாது. அல்லேலூயா.
இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை வர வர விருத்தி அடைய செய்து இந்த தேசத்தில் உங்களை பெரியவனாக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் நீங்கள் பெரியவர்களாயிருப்பீர்கள். இந்த பட்டணத்தில் நீங்கள் பெரியவர்களாயிருப்பீர்கள். இந்த தேசத்தில் நீங்கள் பெரியவர்களாயிருப்பீர்கள். எந்த இடத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விருத்தி அடைய செய்து உங்களை பெரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தேவ மனுஷனாகிய தாவீதை ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்து பெரியவனாக்கினார். தாவீது ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்றாரு, நான் ஒரு நாள்ல காட்டுல ஆடு மேய்ச்சேன், ஒரு நாள் நான் ஆடுகளுக்கு பின்னே நடந்தேன். அநேகர் என்னை அற்பமாகத்தான் நினைச்சாங்க. எனக்கு சரியான உணவு இல்லதான், சரியான ஆசீர்வாதம் எனக்கு இல்லதான். என் சகோதரர்கள்லாம் நல்ல இடத்துல இருந்தாங்க, அவங்கெல்லாம் நல்ல வசதியாகத்தான் இருந்தாங்க. நான் என் தகப்பனுடைய ஆடுகளை காட்டிலே மேய்த்து ஒவ்வொரு இடமா கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல தங்கி இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளா இப்படி சுத்திக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இந்த ஈசாயினுடைய வீட்டில் எல்லா பிள்ளையும் நல்லா இருக்குது, ஆனா ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பாவம் நல்லாவே இல்லை, காட்டிலேயே தங்கி கிடக்கிறான், வீட்டுக்கு வர்றதே கிடையாது. வீட்டில் கூப்பிட்டா தானே வருவான், அவன் எப்போ பார்த்தாலும் ஆடமைச்சிட்டு வான்னு தள்ளி விட்டுறாங்க. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கானே, இவன் மட்டும் ஏன் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான், இவன் மட்டும் ஏன் அலைந்து கொண்டிருக்கிறான், இவன் மட்டும் ஏன் வாழ்க்கையில இப்படியே பாருங்கள், நல்ல உணவு இல்லாமல் நல்ல வஸ்திரம் இல்லாமல் ஒரு பைத்தியக்காரனை போல இப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறானே. இப்போ உலகம் என்ன சொல்லி இருக்கோம், வீட்டில் இருக்கிறவர்களை பார்த்து இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், இவர்கள் பெரியவர்கள் என்று. ஆனா கர்த்தர் நினைக்கிறார், அவர்கள் அல்ல, இந்த தாவீதனை ஆசீர்வதித்து இவனை அதே சகோதரர்கள் நடுவிலே நான் அவனை பெரியவனாய் மாற்ற போவேன். அல்லேலூயா. இவ எத்தனை பாடுகளை சந்தித்தார், எத்தனை வேதனைகளை சந்தித்தார், எத்தனை கஷ்டங்களை சந்தித்தார், எத்தனையோ விதமான போராட்டங்கள். பாருங்கள், இந்த போராட்டத்தினுடைய நடுவில் அவர் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 22:36 வாசிப்போமா? உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கினது. அல்லேலூயா. பாருங்க, இந்த சத்துருவினுடைய கைக்கு அவன் விலகி ஓடுகிறான். அவனுக்கு வந்ததான நெருக்கங்கள் ஏராளம். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். நல்ல கவனி. மரண அலைகள் என் மேல் சூழ்ந்து கொண்டது, என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நல்ல கவனிங்க, எப்படியெல்லாம் வாழ்க்கையில நெருக்கப்படுறா பாருங்க. மரண கண்ணிகள், சத்துருவினுடைய போராட்டங்கள், நிப சொல்லுகள், அவனை அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணங்கள், இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்தபோது அவர் சொல்லுகிறாரு, இல்ல இல்ல இது எல்லாம் என் வாழ்க்கையில வந்துச்சு, இதை தாண்டி போறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் கடந்து வர ஆரம்பிச்சாராம். அருமையானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, தாவீதினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, இவ்வளவு நெருக்கத்தின் நடுவிலும் என்னை அழிக்க திட்டமிட்டார்கள், என்னை கொன்று போட திட்டமிட்டார்கள், என்னை வாழ விடக்கூடாது என்று சொன்னார்கள், என்னை எப்படியெல்லாம் சேதப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படியெல்லாம் சேதப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ, கர்த்தருடைய காருண்யமோ என்னை பெரியவனாய். உங்களை துரைத்த நினைக்கிறவர்கள் நடுவிலே, உங்களை விரட்ட நினைக்கிறவர்கள் நடுவிலே, உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கிறவர்கள் நடுவிலே, உங்களை சேதப்படுத்த நினைக்கிறவர்கள் நடுவிலே, நீ வாழக்கூடாது என்று சொல்லி சவால் விடுகிறவர்கள் நடுவிலே, நீ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் நடுவிலே கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய் மாற்றும். எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு முன்பாகிலும் தேவனுடைய பிள்ளைகள் தலைகுனிந்து நிற்க கர்த்தர் விடமாட்டார், தேவன் அனுமதிக்கவே மாட்டார். இன்னைக்கு சொல்லுகிறேன், நெருக்கங்கள் ஏராளம் இருக்கலாம், கஷ்டங்கள் ஏராளம் இருக்கலாம், போராட்டங்கள் ஏராளம் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கிருபை உன்னை பெரியவனா மாத்திக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய் மாற்றும்.
அழிக்க நினைக்கிறவர்கள் நடுவிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, சவால் விடுகிற சத்துருக்களின் நடுவிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஜனத்தின் நடுவிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெரியவனாய் மாற்றுவார். தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார். அது உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால. அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எங்க வாழ்கிறீர்களோ, அந்த இடத்துல, அந்த ஏரியாவில் கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார். யோபுவை விசாரிக்கும் போது சொல்லுகிறாங்க, யோபுவா, ஐயோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அந்த யோபுவா அவன் நன்மைகளை பெற்றவன், அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை, அவன் எல்லாவற்றும் நிறைவாய் பெற்றவன். யோபுன்னு சொன்ன உடனே ஒரு அடையாளத்தை சொல்லி அனுப்பி இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் அற்பமாய் உங்களை குறித்து நினைத்தார்களா? இனி ஒரு அடையாளம் உங்களுக்கு வரப்போகிறது. இதுவரைக்கும் உங்களை குறித்து சரியாய் அருமையானவர்களை தெரியாமல் இருந்திருக்கலாம். உங்க தெருவில் வந்து உங்களை கேட்டாலே சொல்லியிருப்பாங்க, அப்படி ஒரு ஆளு இங்க இல்லையே, அப்படி ஒரு நபரே இங்கே கிடையாது, அப்படியே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு 20 வருஷம் அந்த தெருவில் தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கூட சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் வீடு ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது, உங்கள் குடும்பம் ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், காருண்யம் உங்களை பெரியவனாய் மாற்றும். அல்லேலூயா. இவ்விதமாக வர 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 மிகவும் பெரியவனாய் மாறினான். ஒரு தாவீதை ஆசீர்வதித்து அவனை பெரியவனாக்குகிறார். கர்த்தருடைய காருண்யத்தினால் அவன் பெரியவனாய் மாறினான். நம்ம வைத்திருக்கிற பணமோ, நம்ம வைத்திருக்கிற புகழோ, நம்ம செய்கிற வேலையோ, நமக்கு உண்டான அதிகாரமோ நம்மளை பெரியவனாக்காது. கர்த்தருடைய காருண்யம் நம்மளை பெரியவர்களாய் மாற்றும். இரண்டாவது, எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படியுங்கள். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனை பெரியவனாக்குகிறவர். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அவன் வாழ்க்கையில விருத்தி அடைய செய்து அவனை பெரியவனாய் மாற்று. ராஜாவின் அரண்மனையில் மொர்தெகாய் பெரியவனாய் இருந்தான். ராஜாவின் அரண்மனையிலே மொர்தெகாய் எப்படி இருந்தான்? அங்கே ஒரு வேலைக்காரனாய் இருந்தவன், பணிவிடை செய்து கொண்டிருக்கிறவன். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, அரண்மனையின் வாசலில் இருந்து அரண்மனையில் வாசலில் இருக்கிற பணிவிடைக்காரனாகிய மொர்தெகாய். பாருங்கள், இந்த மொர்தெகாயை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை ராஜ அரண்மனையிலே பெரியவனாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. ஒரு யூதன், அவன் தேவனுக்கு பிரியமானவன், அவன் வைராக்கியம் உள்ளவன். அன்றைக்கு ஆமான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அவன் அதை மறுக்கிறான். எல்லாரும் நமஸ்கரிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எல்லாரும் அதை செய்த பொழுது, எல்லாரும் அதற்கு கீழ்ப்படிந்த பொழுது, இந்த மொர்தெகாய் மட்டும் சொல்லுகிறான், அதை நான் செய்வதில்லை, அப்படி மனிதனை வணங்குவதில்லை, அப்படி அவன் காலில் விழுவதில்லை, அப்படி நான் நமஸ்கரிப்பதில்லை. எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குங்க. நான் ஆராதிக்கணும்னா ஜீவனுள்ள தேவனை மட்டும்தான், நான் வணங்கணும்னா அவரை மட்டும்தான், நான் நமஸ்கரிக்கணும்னா அவரை மட்டும்தான், நான் தொழுது கொள்ளணும்னா அவரை மட்டும்தான். இந்த எந்த மனுஷனின் காலில் விழுந்தோ வணங்கவோ நமஸ்கரிக்கவோ எனக்கு பிடிக்காதுங்க. அப்போ எல்லாரும் ராஜாவின் வார்த்தையை கனம் பண்ணி ராஜாவுக்கு பயந்து, இப்படி சொல்லலாம், ராஜாவுக்கு பயந்து அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் செய்வதற்குரிய அதிகாரம் அவன் கையிலே இருக்கிறது, அவன் செய்ய முடியும். அதனால என்ன நடக்கிறது பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. இப்போ என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவான் என்று பயந்து அத்தனை பேரும் அவனுடைய காலில் விழுவதற்கு நினைக்கும் பொழுது, தேவ மனுஷன் இந்த மொர்தெகாய் மட்டும் அதை செய்வதில்லை என்று சொல்கிறான் என்றால் அவன் தேவனோடு உள்ள உறவிலே எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான், தேவனோடு உள்ள காரியத்தில் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான், தேவனுடைய காரியத்தில் எவ்வளவு தேவ சமூகத்தில் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்திருக்கிறான். இந்த உலகம் செய்கிறது போல
ஒரு தேவ மனுஷன் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா. இல்லை, உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உலகத்துக்கு பிரியமாக நடந்து தானே ஆகணும், சமுதாயத்தை கனம் பண்ணி நடந்து தானே ஆகணும். சமுதாயம் என்ன வேணாலும் சொல்லும், உலகம் என்ன வேணாலும் சொல்லும், அதெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து நடக்க முடியுமா? இல்லைங்க, இல்லைங்க. நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். நான் உலகத்தில் உங்களை இருந்து பிரித்தெடுத்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினேன்னு சொல்லுகிறாரு. எகிப்தில தான் ஆனா அவர்கள் வித்தியாசமானவர்கள், இந்த உலகத்துல தான் நம்ம வித்தியாசமானவர்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது அல்லவா? பாருங்கள், இப்படி அவன் ராஜாவை கனம் பண்ணாமல், ராஜாவை ஆமானை மதிக்காமல், அவன் தேவனுடைய காரியத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபோது அவனை அழிக்கவும் அவனை சேதப்படுத்தவும் ஆமான் திட்டமிடுகிறான். அல்லேலூயா. எப்பெல்லாம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சவால்கள் வருகிறதோ அப்பெல்லாம் கர்த்தர் ஒரு படியில நம்மளை தூக்குவார். உங்களுக்கு ஒரு சவால் வருது, உங்களுக்கு ஒரு நெருக்கம் வருது, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு போராட்டம் வருதுன்னா இது என்னை அழிச்சிரும், என்னை தூக்கி போட்டுரும், என்னை சாகடிச்சிரும் நினைக்காதீங்க. ஒரு படி ஏற போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பைபிள்ல இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் எளிமையாய் வரல. இப்படித்தான் அவர்கள் பெரியவன் ஆனார்கள், இப்படித்தான் அவர்கள் விருத்தி அடைந்தார்கள், இப்படிதான் வாழ்க்கையில மேன்மை அடைந்தார்கள், இப்படிதான் வாழ்க்கையில் உன்னதத்தை நோக்கி நடந்தார்கள். நான் சொல்லுகிறேன், எத்தனையோ பாடுகள் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகிறது என்றால் அந்த பாடுகளின் நடுவிலே தான் உனக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அந்த கஷ்டத்தின் நடுவிலே தான் தேவனுடைய அற்புத செயல்கள் நடக்கிறது. அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிறான். ஆண்டவருக்காக நிற்கிறவனுக்காக தேவன் நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்கிறவனுக்காக தேவன் நிற்பாருங்க. தேவன் நிற்பாருங்க. நம்மளை ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. யார் கையிலும் தேவன் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றினார், சந்தர்ப்பங்களை கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்தில அவன் அற்பமா எண்ணப்பட்டானோ, எந்த இடத்திலே அற்பமாக பேசப்பட்டானோ, அதே அரண்மனையிலே கர்த்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார். அது என்ன காரணம் தெரியுமா? தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள வைராக்கியம், தேவனுக்கு அடுத்த காரியத்திலே உண்மையுள்ள அனுபவங்கள். உலகத்தோட ஒத்து போனோம், உலகத்தோட சேர்ந்து வாழணும், எல்லாரையும் பிரியப்படுத்தி வாழணும் அப்படின்னு நினைக்கல. மனுஷனை பிரியப்படுத்தி வாழவே முடியாது, மனுஷனை பிரியப்படுத்தி ஜீவிக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்தி வாழ பழகி கொள்ளணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை உயர்த்தினார். பாருங்க, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படித்தால், ராஜவஸ்திரம், ராஜ குதிரை, ராஜமேன்மை, ராஜ கிரீடம் எல்லாம் வர வர அரண்மனையின் வாசலில் இருந்தவன் இப்ப அரண்மனையிலே பெரியவனாய் மாறினான். அல்லேலூயா. சில இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல அற்பமா நினைக்கப்படுறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதுனால அற்பமா பேசுறாங்களா? ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதுனால வேறமா விதமா உங்களை நடத்துறாங்களா? உங்கள் காதுகள் கேட்க நீங்கள் தேவனை ஆராதிக்கிறத, தேவனை துதிக்கிறத, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறத இகழ்ந்து பேசுறாங்களா? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், அவங்க எல்லாம் தள்ளி, அவர்களை தள்ளி, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை அதே இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்து, உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து, அவன் இருக்கிற இடத்திலேயே இருப்பான். உன் சேர் மாற போகுது, உன் இடம் மாற போகிறது. உன்னதமான ஒரு ஸ்தலத்தில கர்த்தர் உன்னை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல நீ இருக்கிற வேலை பார்க்கிற இடத்துல ஏமே நான் உன்னை பெரியவனாய் மாற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் இதை செய்வேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை படியுங்கள். தானியேல் 2:48 வாசிக்கலாமா? பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அநேக வெகுமதிகளை கொடுத்து அவனுக்கு பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பிரதானமானவனாகவும் கர்த்தர் மாற்றினார். ராஜா அவனை ஸ்தோத்திரம் பெரியவனாய் மாற்றி அவனுக்கு நிறைய வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து
ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம் அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்த பொழுது, அந்த சொப்பனத்தின் அர்த்தம் தெரியாமல் அவன் திகைத்து கொண்டிருந்த பொழுது, ஒரு காரியத்தை ராஜா சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நான் ஒரு சொப்பனம் கண்டேன், எனக்கு அர்த்தம் தெரியவில்லை, எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த தேசத்தில் இருக்கிற ஜோசியர்கள், இந்த தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகள், ஞானிகள், இவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க, இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்க. தோத்துறோம், நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி சொன்னா இவங்களுக்கெல்லாம் வெகுமதிகள் கொடுக்கப்படும், இவங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இவங்களை நான் உட்கார வைப்பேன். ராஜா சொல்றாரு, அந்த தேசத்தில் இருக்க எந்த மனிதனாலும் எந்த நபராலும் சொப்பனத்தை சொல்ல முடியல, அர்த்தத்தை சொல்ல முடியல. ஆனால் அந்த தேசத்திலே தேவ மனிதனாய் இருக்கிற தானியேல், ஹல்லேலூயா, அதற்கு ஒரு தவணை கேட்டு தண்டனை யாருக்கும் கொடுக்கப்பட வேண்டாம், நான் சொல்லுகிறேன் என்று பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்பொழுது இவன் இதை சொல்ல ஆரம்பித்தானோ, இந்த அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்தானோ, அப்பொழுது ராஜா அவனை அந்த இடத்திலே அவனை பெரியவனாக்கி, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனிதனாலும் சொல்லப்படாதவைகளை ஒரு தேவ மனுஷனால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் ரகசியத்தை ஆவியானவர் தேவ மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர். ரகசியத்தை ஆவியானவர் தேவ மனிதர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிற தெய்வம். நான் சொல்கிறேன், அநேக வெகுமதிகள் கர்த்தர் உங்களை பெரியவனாக்கும் போது உங்களை முன்னால் கூப்பிட்டு உங்களுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து, வெகுமதிகளை கொடுத்து, ஆமாம், கப்பன் சாசரெலாம் கொடுத்து, ஸ்தோத்திரம், ஃப்ளாஸ்க்கு கொடுத்து, ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஒரு சால்வையும் போட்டு, ஆமேன், அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? உங்களை பெரியவனாக்கும் போது, ஆமாம், உங்களை கூப்பிட்டு உங்களை கௌரவிப்பாங்க. உங்களை கர்த்தர் பெரியவனாக்கும் போது சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்க விழுவீங்க. நான் சொல்றேன், ஆண்டவரோடு தேவனுடைய வல்லமை உங்க மேல இருக்கும்போது, தானியேலோடு கர்த்தர் இருந்தார், அவனை கர்த்தர் வர விருத்தி அடைய செய்து அவனை பெரியவனாய் மாற்றினான். கர்த்தர் கூட இருந்ததுனால தான், தேவ மகிமை வெளிப்பட்டதுனால தான் அர்த்தத்தையும் சொப்பனத்தையும் அவனால் சொல்ல முடிஞ்சது. அது அவனுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. இந்த அருமையான காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை வர விருத்தி அடைய செய்து பெரியவனாய் மாற்றப் போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? தாழ்ந்து கிடக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல, தரித்திரராய் வாழ அழைக்கல, சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்களாய் நிற்க வாழல அழைக்கல, அடையாளமே தெரியாம இருக்க தேவன் நம்மளை அழைக்கல. கர்த்தர் எதற்கு அழைச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களில் அநேகரை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போறார். ஒரு அந்தஸ்து வரப்போகுது. ஆமென். உங்களுக்கு ஒரு கனம் வரப்போகுது. உங்களுக்கு ஒரு மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல வெளிப்பட போகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பெரியவனாய் மாற்றுவார். எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். யோசபாத் வர மிகவும் பெரியவனானான். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது மட்டுமே ஒரு மனிதன் பெரியவனாய் மாற முடியும். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது மட்டுமே அவன் தலை உயர்ந்திருக்கும். உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். ஆமென். கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாய் மாற்றும். ஆமென். அல்லேலூயா. உன் வைராக்கியம், தேவனுக்காய் நிற்கிற வைராக்கியம் உன்னை பெரியவனாய் மாற்றும். ஆமென். தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது, நீ தேவனோடு இருக்கும் பொழுது அது உன்னை பெரியவனாக்கும். அது உன்னை பெரியவனாக்கும். கர்த்தர் அதை சொன்னபடியே செய்ய போகிறார். அவர் சொன்னபடியே நடக்க போகிறது. அவர் சொன்னபடியே நடக்க போகிறது. அவர் சொன்னபடியே நடக்க போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்னபடி, நீர் எங்களுக்கு வாக்குரைத்தபடி, நீர் எங்களுக்கு சொன்னபடி எங்களுக்கு நடக்க போகிறது. நீ சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மை ஆண்டவரே. நாங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான ஆராதனைக்காக நன்றி.
தெய்வ சமூகத்தில் வந்து முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும்படி கிருபை கொடுத்திருக்கிறேன். இந்த காலவெளியில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, ஒவ்வொரு நிலைகளிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தில் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நான் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் இவர்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், ஆண்டவரே கையின் பிரயாசங்கள், பிரயாணங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்க. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியுங்க. ஆண்டவரே, தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.